ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதி ஆராதனைகள் எங்களோடு இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தபடி கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இந்த வேலையும் கூட ஆண்டவர் நமது கடந்து வரும்படிக்கு, ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, தேவன் நமக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கு மகத்தை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காமை ஸ்தோத்திரிக்கிறையா. பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் அணுகிறவரே, துயாதி துய்யவரே, மீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையில மீ துதித்து பாடும் பொழுது ஐயா, உம்முடைய மகிமை வெளிப்படும்படிக்கு, உம்முடைய கிருபை வெளிப்படும்படிக்கு எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக ஐயா. தகப்பனே, நீ இறங்கி வரும்படி அழைக்கிறோம் ஐயா. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உமக்கு மகிமையாக இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஐயா. ஆண்டவரே, இருதயத்திலே பாடுங்கள் வார்த்தை கர்த்தாவே, இருதயத்திலிருந்து ஆண்டவரே மே பாடி ஆராதிக்க எங்களை ஒவ்வொரு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஐயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் வார்த்தை கர்த்தாவே. பிரசன்னத்தை உணரும்படிக்கு, தரிசிக்கும்படிக்கு ஒரு விஷயங்களை கழுவுவீராக, எங்களை தூய்மைப்படுத்துவீராக ஆண்டவரே. நெருங்கி சேர கிருபை கொடுப்பீராக. இந்த துதி ஆராதனைக்கு விரோதமாக எழும்புற சத்துருவின் கிரியைகளை பலவானை முந்தி கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். அவைகள் பொழுது கட்டப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் ஆராதிக்க எங்களை ஒரு மனப்பட்டினாலும் நிரப்புவீராக ஐயா. ஆண்டவர் உயர்த்தி உண்மை மகிமைப்படுத்துகிற வேளையில கர்த்தர் நமது கடந்து வந்து ஒவ்வொரு நிரப்புவீராக, ஆளுகை செய்வீராக. உம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி இனத்திற்கு ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள்னு சொல்லி சங்கீதம் 47 சங்கீதம் 6 7 வார்த்தையின்படியே ஆண்டவரை போற்றி பாடும்படிக்கு, ராஜாவை போற்றி பாடும்படிக்கு, கர்த்தருடன் அவரை பாடும்படிக்கு ஒரு பாடலை பாடுவோமா? போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்று சொல்லி அவரை பாடி துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில்
இயேசு என் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன்னு சொல்லி பாடினது போல ஆத்துமா நேசரை பாடும்படிக்கு ஒரு பாடலை பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்று சொல்லி. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நம் ஆத்தும நேசரை கைகொட்டி பாடும்படிக்கு ஒரு பாடலை பாடுவோமா? கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடு.
இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு முன்பாய் செல்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். இம்மட்டுமாய் நம்ம ஜீவனை பாதுகாத்தவர், இம்மட்டுமாய் கிருபையை நடத்தின ஆண்டவர். இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவராய் கர்த்தர் நீதியின் பாதைகளே அவர் நீதம் நம்ம நடத்துகிறான்னு சொல்லி பாடினது போல ஆண்டவர் நடத்துவேன்னு வாக்கு கொடுக்கிறார். உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனத்தை இப்படியே ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் முன்பாய் கடந்து செல்வேன் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாத, கலங்காத, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படி சொல்ற ஆண்டவர் நம்மை எப்படி காட்பாராம்? ஏசாயா 52 அதிகாரம் 12 வசனத்தில் இப்படியாய் வார்த்தை உண்டு, நமக்கு முன்னே போகிற ஆண்டவர் அவர் எப்படி காப்பாராம்? 52:12, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போடுகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். அவர் முன்னே போகிறது மாத்திரமல்ல, இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு முன்னே சென்று ஆண்டவர் விட்டு விலகாதபடிக்கு நடத்துவது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், உங்கள் பின்னே இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பான்னு சொல்லி அவர் முன்னே போகிற தேவன் பின்னே நம்மை காப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராய் கர்த்தர் வழி நடத்தும் பொழுது யாத்திராகமம் 14 அதிகாரம் 19 வசனத்தில், முன்னே செங்கடல் பின்னே பார்வோன் சேனை, ஜனங்கள் கலங்கும் பொழுது ஆண்டவர் இவர்களுக்காக செங்கலை 2 பிளந்து ஜனங்களை நடத்தி கொண்டு போகும் பொழுது முன்னே போன தூதனானவர் பின்னே வரும்படிக்கு ஆண்டவர் பாதுகாத்து நடத்தினார். வாசிப்போமா? யாத்திராகமம் 14 அதிகாரம் 19 வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார், அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. நான் உனக்கு முன்னே போக வேண்டும் வாக்களிக்கிற ஆண்டவர், பின்னே காப்பின்னு சொல்கிற ஆண்டவர் முன்னாக நடந்த தேவதான விலகி அவர்கள் பின்னாக நடந்தார். அவருக்கு முன்னே இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. எகிப்தியருக்கு அது அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கு அது இரவு வெளிச்சமாயிற்று. எகிப்தியருக்கு அந்தகாரமாய் இருந்தது, ஆனா தேவ பிள்ளைய நமக்கு வெளிச்சமாய் இருக்கும், நீ நடத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்படி என்றால், யாத்திராகமம் 13 அதிகாரம் 21 வசனத்தில் அவர்கள் இரவும் பகலும், யாத்திராகமம் 13:21 ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்டு அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பமாய் ஆண்டவர் முன் சென்றாராம். அப்படியே ஆண்டவர் நமக்கு செல்ல வேண்டும் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர்தாமே நமக்கு முன்பாக போய் வேண்டும் சொல்லி வாக்கு கொடுக்கிறபடியினால் முன்னே போவது மாத்திரமல்ல, அவர் விட்டு விலகாதபடிக்கு கூட இருப்பேன்னு சொல்கிற ஆண்டவர். நீ பயப்படாத, கலங்காத, உன்னோட இருப்பேன்னு சொல்கிற ஆண்டவர் உன்னை நான் பிறகே காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவில் அக்னிஸ்தம்பம் வெளிப்பட்ட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் கூட பரிசுத்தாவின் அப்படியே கூட வருவேன்னு சொல்லுகிறார். அதனால் அந்த ஆண்டவர் நோக்கி அப்படியே துதிக்க போகிறோம். இருக்கும் இடத்தில் முழங்கால் படிக்கிட்டு அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரை துதிப்போமா? இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் முன்பாய் கடன் செல்ல போகிறபடியினால் முன்னே மாத்திரமல்ல, நம்மை பின்னே காக்கும்படிக்கு கர்த்தர் கூட இருப்பின் வாக்கு கொடுக்கிறபடியினால்
அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டு நடத்தும் பொழுது முன்னே சென்ற தூதனானவர் இஸ்ரவேலின் சேனையும் இஸ்ரவேலின் ஜனங்களும் பார்வனின் சேனையும் ஒன்றொன்று இணையாதபடிக்கு பின்னே காக்கும்படிக்கு பின்னே வந்தார். அவர் பின்னே வந்து காக்கும் பொழுது பார்வோன் சேனைக்கு அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாய் இருந்தது. அவர் பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கு மாறி போகல. நம்மை நடத்த வேண்டு வாக்கு கொடுக்கிறார். நம்மை சூழ அந்தகாரம் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாய் இருந்து அவனுக்கு முன்னே போய் கோணலை செவையாக்கி இருளை வெளிச்சமாக்கி அவன் நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால அந்த ஆண்டவரை அப்படியே அவரை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரை எனக்கு முன்பாய் செல்லுங்கப்பா, இந்த மாதம் முழுவதும் நடத்தும்படிக்கு எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு ஆண்டவரே எந்த வாதையோ இந்த சத்துருவின் கிரியில் அணுகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்கும்படிக்கு மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நடத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்க, நீங்க முன்னே செல்லும்படிக்கு ஆண்டவரே நீங்க வாங்க அழைப்போமா? ஆண்டவனுக்கு சொல்ல போற இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே என்று சொல்லி ஆண்டவராய்க்கத்த ஜெய கிறிஸ்துவா இருக்கிறபடினால் அவர் ஜெயமாய் நம்ம நடத்தும்படிக்கு முன்னே செல்லும்படிக்கு ஒரு அழைத்து பாடுவோமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்று போற்றிடுவோம். ஓசன்னா சொல்லுவோமா? ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும்
ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமே கலக்கமே, பயமுமே கலக்கமே, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்ற வார்த்தை. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடி நம்முடைய சேனை நம்ம கூட இருக்கும்படிக்கு ஆண்டவர் இருப்பேன் வாக்கு கொடுக்கிறபடினால் ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே மனதார துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எதை கண்டும் பயப்படாதபடிக்கு, இருதயம் கலங்காதபடிக்கு கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போவார் வார்த்தை. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவது நீ கைவிழிச்சன கர்த்தர் அப்படியாய் நமக்கு முன்னே சென்று அவர் கைவிடாதபடிக்கு ஆண்டவர் இருக்கிறபடினால, வாக்கு கொடுக்கிறபடினால கர்த்தரை துதிக்க போயிற. ஹல்லேலூயா. கருத்துடனே முழு இருதயத்தோடு ஹல்லேலூயா ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. கோழி தன் குஞ்சுகளை சிறகால் மூடுவது போல ஆண்டவராய் கர்த்தர் சிறகால் மூடி பாதுகாப்பின் வாக்கு கொடுக்கிறார். ஒரு அம்மல எத்தீங்கும் அணுகாதபடிக்கு ஹல்லேலூயா கர்த்தரின் கரம் பாதுகாக்கும்படிக்கு ஹல்லேலூயா. அன்றைக்கு எரேமியாவை ஆண்டவர் பாதுகாத்தவர், பத்திரமாய் பார்த்து கொள்வேன்னு சொல்லி பாதுகாத்த ஆண்டவர் நம்மையும் பாதுகாப்பின் வாக்கு கொடுக்கிறபடினால் ஆண்டவரை அப்படியே சோதரிக்க போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அவரை துதிக்க துதிக்க துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர், அவரை துதிக்கின்ற புயல் நெருப்பு. ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரிக்க அவரை மகிமைப்படுத்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படிக்கு பகலிலே மேக ஸ்தம்பமா இரவில் அக்கினி ஸ்தம்பமா இறங்கின ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்யும்படிக்கு ஆண்டவர் நம்மை நிரப்பும்படிக்கு ஹல்லேலூயா அவர் இறங்கி வருவார். அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. சேனையின் அதிபதி அப்படியே உயர்ச்சி ஆராதிக்க நான் சொல்ல போறோம். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றுவோம் சொல்லி விசுவாசத்தோடு என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறபடினால் அவர் முன்னே சென்று என் கரத்தை பிடித்து நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் நான் வெட்கமடையாதபடிக்கு அவர் எனக்கு வெளிச்சமாயிருப்பான்னு சொல்லி சேனையதீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே அவன் வழக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். விசுவாசமாய் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். அவர் என்னை ஜெயமாக நடத்துவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடி ஏற்றுவேன் சொல்லுவோமா. ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே.
என்று வாக்கு மாறிடாரே, என்று வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். பகலிலே மேகஸ்தமமா, இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்துவேன் வாக்களிக்கிற ஆண்டவர். அவர் நடத்தும்படிக்கு ஹல்லேலூயா, அபிஷேகம் நிரப்பும்படிக்கு ஆளுகை செய்கிற ஆவியானவர், நடத்துகிற ஆவியானவர் முன்னே சென்று கொண்டு செவையாக்கப்பட்டிருக்கு. நம்மை பலப்படுத்தும்படி கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அபிஷேகம் நிறைவாய் ஊற்றப்படும்படிக்கு ஹல்லேலூயா கர்த்தர் நாவி நிரப்பி கொண்டிருக்கிறார். ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மேய்ப்பன் என்றார். மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் என் சென்றிடுவே, இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நீத்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நீத்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சியார் பறிப்போம், துதி சாட்சியார் பறிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. கரிநீரை மூற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரைதிரை மூன்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நீத்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நீத்தியம் சாத்தானின் சேனை நடுங்கிடவே சாத்தானின் சேனை துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம், சாட்சியார் பறிப்போம், துதி சாட்சியார் பறிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.
கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. நாம் பாடினது போல ஹல்லேலூயா. சத்ருவின் கோட்டை தகந்தொழிய சத்தியன் வித்தியை நினைத்தோங்க, சாத்தான் சேன் நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம் என்று பாடினது போல ஆண்டவரை துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகள் இந்த மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்கிறார். இதோ பூமி எங்கும் அறியப்பட கடவுது, அவர் மகத்துவமான கிரியைகளை செய்ய என்பதே பூமி எங்கும் அறியப்பட கடவுது. ஏசாயா எழுதுகிறார் இப்படியாய். அது மாத்திரமல்ல, சொல்லுகிற வார்த்தை, சீயோனில் வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரே, இஸ்ரவேலின் பரிசுத்த நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போறோம். அவரை துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவர் நமக்கு ரட்சிப்பாய் இருந்து நாம் பயப்படாமல் நம்பிக்கையா இருக்கும்படிக்கு, அவர் பலனாய் இருந்து கீதமான இருந்து ஆண்டவர் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ளும்படிக்கு அவருடைய வல்லமையான நிரப்ப போகிறாராம். ஹல்லேலூயா. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிற அந்த வார்த்தையின்படியே ஆண்டவராய் கர்த்தரை துதிக்கிற வேளையிலே, அவரை உயர்த்துகிற வேளையிலே, ஹல்லேலூயா, சீயோன் வாசமா இருக்கிறவளே சத்தமிட்டு கம்பீரே, இஸ்ரவேலின் பரிசுத்த நடுவில் பெரியவராய் இருக்கிறான் வார்த்தையின்படி அவர் பெரியவராய் இருக்கிறபடியினால ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து ஜீவ தண்ணீரை மொண்டு கொள்ளும்படிக்கு அவருடைய வல்லமையால் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய புறப்படுதல் அருணமையை போல ஆயத்தமா இருக்கிறது, அவர் மலையே போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறிய போலவும் நம்மிடத்தில் வருவார். என வார்த்தையின் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது மலையே போல ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மொண்டு கொள்ளும்படிக்கு ஒரு மலையே போல அவருடைய சாரல் நம்மீது இறங்கி வரும்படிக்கு நான் கிரியை செய்வேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்ப? அவரை துதிக்கும் பொழுது சத்தமிட்டு கெம்பீரமா அவரை உயர்ச்சி உயர்ச்சி அவரை துதிக்கிற வேளைகளே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படியாய் நமக்குள்ளே இறங்கி வருவேன் வாக்கு கொடுக்கிறார். எதற்கு தெரியுமா? பகலிலே மேக ஸ்தம்பமா, இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படிக்கு ஆண்டவர் இறங்கினது போல, கர்த்தர் இறங்கினது போல ஆவியான நம்மை நிரப்பி நம்மை நடத்தும்படிக்கு, ஹல்லேலூயா, அவர் கிரியை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற அந்த பிரகாரமாவே கர்த்தர் கிரியை செய்வேன் வாக்கு கொடுக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவி நமக்குள்ள அப்படியே கிரியை செய்து நம்மை நடத்தும்படி கடந்து வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஜனங்களின் ஐஸ்வர்யவான்கள் நம்முடைய தயவை தேடி வரும்படிக்கு கர்த்தர் ஆவியானவர் கொண்டு வருவாராம். ஹல்லேலூயா. ஓ ரமல ஷபலபரா, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, ஹல்லேலூயா, அவர் கிரியை செய்யும்படி கடந்து வந்தபடினால ஆண்டவனுக்கு சொல்லப்பார், இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர் என்று சொல்லி அவரை உயர்த்தி அப்படியே நாம் ஆராதிக்க போகிறோம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆவியானவரே, இப்பொழுது வல்லமையான நிரப்புங்க பாண்டு சொல்லி செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே,
வாக்கு மாறா உண்மை நாதனே. சொல்லுவோம், வாக்கு தத்துவம் செய்த கர்த்தரே, ரட்சிப்பின் ஊற்றுகள் மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளும் வாக்கு கொடுத்தீங்களேப்பா. வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு ஒரு அருணோதயம் போல புறப்பட்டு வருவேன், முன்மாறி பின்மாறி கொடுப்பேன் சொன்னீங்களே. அபிஷேகம் மழை எப்படி இறங்கணும் சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளோ கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளோ எப்பொழுது அபிஷேகம் நிரப்புவீராக. உம்முடைய சாரல் ஒவ்வொரு நினைக்கட்டும் ஐயா, ஒவ்வொரு நினைக்கட்டும் ஆண்டவரே. பாவிகள் துரோகிகளையா, பாவகாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவகாத மக்களே துயா. பாவிகள் பாவம் போக்கவே பாதகன் போல் தங்கி நீரலோ. இந்த பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தங்கி நீரலோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர். அபிஷேகம் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, இறங்கி கொண்டிருப்பதற்கா, நிரப்பும்படிக்கு இறங்கி இருப்பதற்கா நன்றி ஆவியானவரே. இந்த பாதகளை பாவம் போக்கவே பாதகன் போல் தங்கி நீரலோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி ஊற்றுமையா, அபிஷேகத்தை ஊற்றும் ஆவியானவரே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசனாவி வீச செய்கவே. என்று நொந்துருகி வந்த மக்கள் மீது அபிஷேகத்தை ஊற்றும் ஆவியானவரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசனாவி வீச செய்கவே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசனாவி வீச செய்கவே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வரும் காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வரும் காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிடும். இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிடும். இயேசுவே நீ பெரியவர்,
வைக்க மாட்டீரோ. நொந்தராகி வந்த மக்கள் மேல் நேசனாவி வீச செய்கவே. இன்று நொந்தராகி வந்த மக்கள் மேல் நேசனாவி வீச செய்கவே. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போட்டங்கி நீரல்லோ. இந்த பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போட்டங்கி நீரல்லோ. வாக்கு நம்மை வந்து நிற்கிறோ வல்லனாவி மாறி ஊற்றவே. செய்த வாக்கு நம்மை வந்து நிற்கிறோ வல்லனாவி மாறி ஊற்றவே. ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம் அப்பா. அப்படியே கத்திரை ஸ்தோத்திரிக்க போயிற ஹாலேல அந்நிய பாசலே அப்படியே கத்திரை மகிமைப்படுத்த போயிற ஹாலேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், எங்கிருந்தாலும் என்னுடைய வல்லமையால் நிரப்பும்படிக்கு அவர்களுக்குள்ள ஜீவத்தில் எனக்கு அபிஷேகத்தை ஊற்றுவேன் கத்திர வாக்கு கொடுக்கிறார். ரட்சிப்பின் ஊற்றுகள் இந்த மொண்டு கொள்ளும்படிக்கு கத்திர வல்லமை இறங்கி வரும் என்று ஆவியான வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பின்மாரியை முன்மாரியை ஊற்றுவேன் சொன்ன கர்த்தர் ஒரு அருணோதயம் போல புறப்பட்டு வந்து அவங்க நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பகலிலே மேகஸ்தமமாய் இரவிலே அக்கினிஸ்தமாய் வழி நடத்தும்படிக்கு ஒரு அம்மல்ல ஷபாரா எந்த சூழ்நிலை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒரு மகிமையின் மேகம் உங்கள் வீடுகளை நிரப்பும்படிக்கு ஹல்லேலூயா கர்த்தரின் ஆவியில் இப்படி இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி. எல்லா அந்தகாரமும் எல்லா அந்தகாரங்களும் விலகும்படிக்கு ஹல்லேலூயா. ஒரமல ஷபலது ரபரா. நன்றி ஆண்டவரே. நீங்க கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருக்கும்படிக்கு ஓ நன்றி. கர்த்தருடைய வாய் சொல்லு புது நாமத்தால் அழைக்கப்பட்டபடிக்கு கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஜாதிகள் உயர்ந்திருக்கும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை கர்த்தர் காண்பிக்கிறார். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவரை நம்பி வந்த மக்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சகல ஜனங்களை பார்க்கலோ உயர்ந்திருக்கும்படிக்கு உன் கொம்பை உயர்த்துவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கண்ணீர் யாவை துடைத்து ஆண்டவர் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி ஹல்லேலூயா நான் மகிமை வேற்ற சிறப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு மல ஷபலபரா. நன்றி ஆவியானவரே. இதிலும் பெரிதானே காண்பாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மர ரிஷபலபரா. வரும் காலங்களில் வரும் நாட்களில் இதிலும் பெரிதானே காணும்படிக்கு நிரப்புவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்துல கூணி குறுகி நிற்கிறோமோ அதே இடத்துல தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தரை நான் என்று ஆண்டவர் சொல்கிறார். நன்றி ஆவியானவரே. நன்றி. இப்பொழுது பரிசுத்த வல்லமை ஒவ்வொரு தேவ பிள்ளையில் நிரப்பட்டும் ஐயா. நிரப்பட்டும் ஆண்டவரே. நிரப்பட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்னைக்கு ஆண்டவரே பலவீனப்படுத்துற ஆவி ஆண்டவர் கட்டி இருந்த போது இவளும் ஆபிரகாம் குமாரத்தி அளவாண்டு சொல்லி ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நடப்பிச்சீரப்பா. ஆண்டவர் அதே போல கர்த்தர் ஆண்டவரை கூணி குறி இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி எல்லா கட்டுகளையும் அறுத்து தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு ரபல ஷமலோ தரபர கமரா ஒரு ரபல ஷபல மரோ தரபரா. நிரப்புவீராக. ஒவ்வொருவருக்கும் வல்லமையால் நிரப்புவீராக. நீ தேவன் மீது அறிந்து கொள்ளும்படிக்கு உம்மை நம்பி வந்த மக்கள் வெட்கம் அடைய மாட்டார்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஐயா ஓம் வல்லமையால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இறங்குவீராக. இறங்குவீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே அப்படி அனுக்கிரகம் செய்வதற்காய் உமக்கு நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே உடைய முகங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கும்படிக்கு அழுகை களிப்பாக மாற்றும்படிக்கு
ஆண்டவரே நீ கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீங்களை முச்சரிய மோதிரமாய் வைத்திருக்கிறீரப்பா. உங்க அதிகாரத்தையும் கரங்களை கொடுத்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உரமல ஷபல மரோதரபரா உரம கச்சர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பா. உரமல மல மல ஷபல பரா உரமல மல பல பல நீர் இவர்களுக்கா யாவையும் செய்து முடிக்கும்படி இறங்கி இருக்கிறீங்க பரலோகத்தை விட்டு ஐயா. உரமல ஷிபல மாடா நீபிடி ஷமடே தரபல மரபல ஓரிபல மல மரதரபரா. ஆண்டவரே முன்னே செல்வேன் வாக்களிச்சவ அந்த பின்னே காப்பின்னு சொன்னவ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஐயாம் வல்லை மேல் நிறைத்திருக்கிற நீ இவர்கள் இப்பொழுது புதிய பாசையில துதிக்கும்படிக்கு ஆண்டவரே நாவிலே கத்திர வளம் இறங்க செய்யா. ஆண்டவரே அப்பா புதிய பாசைகளே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கிரிஷாதா பாலா லிமி டேமி கமாடா தரபடி ஷமாடா ஓ ரிஷக மாரா பரலோக பாசை பேசும்படிக்கு ஒடிஷா மலிஷா மாரா தபலா மலா மலஷிக மலா மாரா நீ நிரப்பி கொண்டிருக்கிறீங்கப்பா, நிரப்பி கொண்டிருக்கிறீங்க. நிஷமிக மாரா ஒரு புதிய பாசையை கத்த நாவில வைக்க ஆண்டவரே. திமி கமர் ஒவ்வொரு நாளும் ஒரு ரட்சா மலா மரா லா தரபரா ஒரு ரமடி ஷிக மரா தரபலா பரா நிமி கமரோ தரபரா நீ அப்படியே நிரப்பி கொண்டு போதற்கா ஓ ரமலா தரபல நமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. சிறுமைப்பல் நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவதில் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. சிறுமை எளிமையான ஜனங்களே நீ ஒருபோது மறக்காத தேவன் ஆண்டவரே. அப்படியே கூக்குரலை கேட்டு ஐயா நீ ஆசீர்வதிக்கிற கச்சர் ஆண்டவரே. நன்றி கச்சாவே, அப்படியா நீ இறங்கி இருக்கிறபடினால, நீ கிரியை செய்கிறபடினால, இந்த வல்லமையை ஊற்றுகிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. வளர்ச்சியின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவசனில் காணப்பட்டபடிக்கு ஓ உள்ளான மனிதனிலே வல்லமையை பலப்பட்டபடிக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்குவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஆத்துமாவிலே பலன் தந்து நீரினை தைரியப்படுத்துகிறேன் வார்த்தை. ஹல்லேலூயா. நீ ஆத்துமாவை பலப்படுத்தும்படிக்கு ஐயா உம்முடைய வல்லமை இறங்குவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இப்படியாய் கற்ற நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு நமக்கு முன்னே போய் நடத்தி வேண்டு வாக்களித்த ஆண்டவர் முன்னே போய் போவது மாத்திரமல்ல, பின்னே ஆண்டவர் இருந்து காக்கும்படிக்கு ஆண்டவர் அன்றைக்கு பகலிலே மேகஸ்தமமாய் இரவில் அக்னிசம் வெளிப்பட்டது போல வெளிப்பட்டு ஆண்டவர் நம்மை நிரப்பி இருக்கிறபடினால் அவருக்கு மகிமையை செலுத்துவோமா? எல்லா மகிமைக்கு பாத்திரம் எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே. அவர் ஒருவரே கனத்துக்குரியவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அந்த ஆண்டவனுக்கு சொல்லுவோமா? எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கு பாத்திரரே. சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு மகிமை சொல்லுவோமா? தேவமே
எல்லா மகிமும் உமக்கு தான ஐயா. எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்தாவியானவர் உடைய தீர்க்க தரிசன ஆண்டவர் வல்லமையால் நிரப்பி இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. உடைய வார்த்தையால் நிரப்பி இருக்கிறீங்க, அதையும் கத்து சொல்றீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்குள்ள கத்துடைய வார்த்தை வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களோட பேசும்படிக்கு உங்களுடைய தீர்க்க தரிசன அபிஷேகம் நிரப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மறைபலை வெளிப்படுத்துற ஆவியானவர் ஆண்டவரே வெளிப்படுத்துவேன்னு சொல்றீங்க, அதற்காக உமக்கு நன்றி. தானியேல் கொடுக்கப்பட்ட அந்த வரை ஞானத்தின் அபிஷேகம் கடந்து வந்ததுக்காக நன்றி அப்பா. அதையும் கொடுத்துக்கிறேன்னு சொல்றீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. மறைபலை வெளிப்படுத்தும்படி, ரகசியங்களை வெளிப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே வரும் காரியங்களை வெளிப்படுத்துவேன்னு சொல்றீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சமூக சாஸ்தாங்க விழுந்து பணிந்து உமக்கு மகிமை செலுத்தி நீ ஒருவரே கனத்துக்குரியவர்னு சொல்லி அறிக்கையிட்டு வானத்திலும் பூமியிலும் நீ ஒருவரே தேவன் என்று சொல்லி அப்பா சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக.